நம் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலேயே நோன்பு, தொழுகை போன்ற கடமைகளை உணர்த்தி அவர்களை இறை அச்சம், தக்வா உள்ளவர்களாக வளர்ப்பது ஒன்றே இத்தகைய நரக வேதனைகளிலிருந்து நம்மை காக்கும் அரணாகும். ரமலான் மாதத்தில் நாம் எடுக்கும் பயிற்சிகள் நம்மை ஜக்கும் போன்ற நரக உணவுகளிலிருந்து தடுத்து சுவனத்தின் கனிகளை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். திருக்குரானில் நரகவாசிகளுக்கு வழங்கப்படும் மிக கொடிய தண்டனைகளில் ஒன்றாக இந்த ஜக்கும் மரம் விவரிக்கப்பட்டுள்ளது. ஜக்கும் மரம் நரகத்தின் கசப்பான உணவு. இது ஒரு சாதாரண தாவரம் அல்ல, இது இறைவனின் கோபத்தால் உருவானது. இந்த மரம் நரகத்தின் அடிப்பகுதியிலிருந்து வளரக்கூடியது. இந்த மரம் நெருப்பால் கருகி போகாமல் நெருப்பையே உணவாக கொண்டு வளரும் ஆச்சரியமான மற்றும் பயங்கரமான படைப்பு இது. அல் குர்ஆன் 37 முதல் 64. பகிர்ந்த படத்தில் இருப்பது போலவும் இதன் கனிகள் பார்ப்பதற்கே அருவருப்பாக சைத்தான்களின் தலைகளைப் போன்று இருக்கும். அல் குர்ஆன் 37 முதல் 65. பசியால் வாடும் பாவிகள் வேறு வழியின்றி இந்த ஜக்கும் கனிகளை உண்ணுவார்கள். ஆனால் அது பசியை தீர்க்காது. இதை உண்டவுடன் அது வயிற்றில் சென்றதும் உருக்கப்பட்ட செம்பை போல அல்லது கொதிக்கும் எண்ணெயைப் போல கொதிக்க ஆரம்பிக்கும். அல் குர்ஆன் 44 முதல் 45. பூமியில் இந்த மரத்தின் ஒரு சொட்டு பால் விழுந்தால் கூட ஒட்டுமொத்த உலகத்தின் வாழ்வாதாரமே அழிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் வீரியத்தை விளக்கியுள்ளார்கள். இறைவன் நம் அனைவரையும் நம் சந்ததிகளையும் நரகத்தின் இக்கொடிய வேதனைகளிலிருந்து பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையச் செய்வானாக. ஆமீன். இப்படிக்கு எஸ்ஏகே முசப்பிஹு.